ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் தரிசன டிக்கெட் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைன்லையும் கிடைக்கும். ஆன்லைனில் இந்த தரிசன டிக்கெட்டை புக் செய்வதாக இருந்தால் TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ புக் செஞ்சுக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் டிக்கெட் புக்கிங்காக ஆன்லைனில் TTD ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போது ஜூலை மாதத்திற்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் ஒரு நாளுக்கு 150 தரிசன டிக்கெட்டுகள் கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். கப்பிள் டிக்கெட் என்பதால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்பா பொண்ணு, அம்மா பையன் அல்லது பிரதர் சிஸ்டர், 2 ஃப்ரெண்ட்ஸ், இது போல் யார் வேண்டுமானாலும் எந்தவித ஜெண்டர் பேசிஸும் இல்லாமல் இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். 2 ஜென்ஸ் 2 லேடிஸ் அல்லது ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் என்று எந்த ஆப்ஷனில் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் புக் பண்ணும் போதே நம்ம 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அந்த ஒரு தனி நபருக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியாதானா நீங்கள் புக் பண்ண முடியாது. அந்த தனி ஒரு நபருக்கு இந்த தரிசன டிக்கெட் இன்னொரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கப்பிள் டிக்கெட் என்பதனால அந்த தனி நபருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தாலும் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதே போல் டிக்கெட் காஸ்ட் எந்தவித மாற்றமும் இல்லாமல் 1600 ரூபாய் தான் இருக்கும். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட்டை உங்களுடைய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை இதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்கள் ஹோமம் அட்டென்ட் பண்ண நாளில் இருந்து தான் கணக்கு எடுத்துக்கணுமே தவிர்த்து டிக்கெட் புக் பண்ண நாளை கணக்கில் எடுத்துக்க கூடாது. டிக்கெட் புக் பண்ண பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் TTD ரூம்ஸ் புக் செய்ய முடியாது. இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் TTD ரூம் புக்கிங் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அதனால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க திருமலை அல்லது திருப்பதிக்கு நேரடியாக போய் ஆஃப்லைனில் தான் ரூம் புக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த தரிசனத்திற்கான ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் கண்டிப்பாக ஷர்ட் வேஷ்டி தான் வியர் பண்ணணும். லேடிஸ் சுடிதார் வித் துப்பட்டா அல்லது சாரீ வியர் பண்ணலாம். ஜென்ஸுக்கு பேண்ட் அலோ பண்ணவே மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் கோட் தான் நீங்கள் 300 ரூபாய் தரிசனத்திற்கும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ID ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைகளுக்கு ட்ரெஸ் கோட் கிடையாது. இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் ஆதார் கார்டை தான் ID ப்ரூஃபாக செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் செய்யணும். NRI பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட்டை புக் செஞ்சுக்கணும். NRI பீப்புள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் நீங்கள் புக் செய்கிறீங்கன்னா நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட் மற்றும் பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து மறக்காமல் வேலிட் விசா காப்பியும் எடுத்துகிட்டு போனால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடியவங்க கீழ் திருப்பதியில் அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கோஷாலை இருக்கும். கோஷாலைக்கு பக்கத்தில் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் நடக்கும். இந்த ஹோமம் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த ஹோமத்தினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8:30 மணி என்று நம்முடைய டிக்கெட்டில் மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. 8:30 மணிக்கு எக்ஸாக்டாக நம்முடைய தரிசன டிக்கெட்டும் ID ப்ரூஃபும் செக் பண்ணிவிட்டு ஹோமம் நடக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அலோ பண்ணிடுவாங்க. ஹோமம் 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் நடக்கும். இந்த ஹோமம் எல்லாருமே கம்பல்சரியாக அட்டன் செஞ்சு தான் ஆகணும். ஹோமம் முடிந்த பிறகு நம்முடைய தரிசன டிக்கெட்டை அங்கே இருக்கக்கூடிய TTD அஃபிஷியல் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதற்கடுத்து நம்முடைய தரிசன டிக்கெட்டில் சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இந்த சீல் அண்ட் சிக்னேச்சர் இருந்தால் மட்டுமே திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா அலோ பண்ண மாட்டாங்க. ஹோமம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தரிசன டிக்கெட்டில் சீல் மற்றும் சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க.
எக்ஸாக்டாக 8:30 மணிக்கு இந்த ஹோமத்திற்கு ரிப்போர்ட் பண்ணணுமா, எங்களுடைய ட்ரெயின் அல்லது பஸ் கொஞ்சம் லேட்டாக வருது அப்படின்னா மேக்ஸிமம் 9:30 மணிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணுங்கள். 9:30 மணி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணாலும் எதுவுமே அவங்க சொல்கிறது கிடையாது. இந்த ஹோமம் அட்டன் பண்ணி முடித்த பிறகு திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக 300 ரூபாய் தரிசன என்ட்ரியான ஏடிசி சர்க்கிளில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இதற்கு ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 3 மணி என்று நம்முடைய டிக்கெட்டில் மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. 3 மணி ரிப்போர்ட்டிங் டைம் என்பதனால நீங்கள் 2 ஹவருக்கு முன்னாடியே கூட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது மதியம் 1 மணிக்கு கூட 300 ரூபாய் தரிசன கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சிலர் இந்த ஹோமம் முடிந்த பிறகு நாங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறோம், நாங்கள் அலிப்பிரி வழியாக திருமலைக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே 5:30-6 மணி ஆகிடும், அதனால நாங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் போய் லேட்டாக ஜாயின் பண்ணால் பரவாயில்லையான்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் அன்றைய நாள் நைட் 10 மணிக்குள்ளே போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் க்யூ நைட் 10:30 மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. 1600 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் புக் செய்தால் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி நடைபாதையில் நடக்கக்கூடிய இந்த ஹோமமும் அட்டன் செஞ்சுட்டு இந்த ஹோமம் முடிந்த பிறகு திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்து தான் நாம் டிக்கெட் புக் பண்ணுறோம். ஹோமம் முடிந்த பிறகு திருமலைக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ நீங்கள் திருமலைக்கு போகலாம். பஸ்ஸில் போகிறதாக இருந்தால் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வரும். இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 5-7 நிமிடம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறி திருமலை தரிசனத்திற்காக போகலாம். இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல நம்முடைய லக்கேஜஸ் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். லக்கேஜ் வைக்கிறதுக்கு இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்முடைய லக்கேஜஸை வச்சுட்டு நம்ம ஹோமம் அட்டன் செஞ்சுக்கலாம். ஹோமம் நடக்கும்போது நீங்கள் மொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறோம், கீழே அவங்களால கால் மடித்து உட்கார முடியாதுன்னா இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு பின்னாடியே கொஞ்சம் ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே உட்கார்ந்து கூட இந்த ஹோமம் அட்டன் செஞ்சுக்கலாம். இந்த ஹோமம் எப்படி நடக்கும், என்னவெல்லாம் செய்வாங்க என்பதை பற்றி என்னுடைய தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்பதை நம்ம பார்க்கலாம். நாளை ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடியே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ரெண்டுத்துலேயுமே உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணி ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த சேவாஸ் ஐக்கனை கிளிக் செய்தால் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செஞ்சுக்கோங்க. இப்போது வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஆப்பில் குறைவாக காமிக்குதா, வெப்சைட்டில் குறைவாக காமிக்குதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ ஆப்பில் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதுன்னா ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணாமல் ஆப்பும் வெப்சைட்டும் சேம் டைம் நம்ம ஓப்பன் செஞ்சு வச்சுருக்கோம்னா புக்கிங் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு எரர் டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். அதற்கடுத்து நம்ம முதல்ல இருந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் 00 ஆன உடனேயே எந்த மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதத்திற்கான கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். இதில் டெம்பிள் நேம் சப்தகிரி கோ பிரதட்சண ஷாலா திருப்பதின்னு இருக்கும், அதை மாற்ற வேண்டாம். செலக்ட் சேவா ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் என்று டிஸ்பிளே ஆகும், அதுவும் நீங்கள் மாற்ற வேண்டாம். கேலண்டரில் ஃபஸ்ட்டு தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நாள் தரிசனம் தேவையோ அந்த நாள் செலக்ட் செஞ்சீங்கன்னா கேலண்டருக்கு கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் என்று டிஸ்பிளே ஆகும். அது டிஃபால்ட்டாகவே 1ன்னு தான் இருக்கும், அதை நாம் மாற்ற முடியாது. அதற்கு கீழே 149 அவைலபிள் என்று காட்டுவது நீங்கள் செலக்ட் பண்ண தேதியில் இன்னும் எத்தனை டிக்கெட்ஸ் மீதம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்குது. அதற்கு பக்கத்திலே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் 9 AM கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் செய்து முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து லோட் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண தேதி விவரங்கள் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் இருக்கும். 2 பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாமே பிளாங்க் ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸை
எந்த வித தப்பே இல்லாமல் புக் செய்கிறதுக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கும் இந்த டிக்கெட் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கும் மறக்காமல் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து லோட் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண தேதி டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை டக்குன்னு ஒரு செகண்ட் சரி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த தரிசன டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, உங்ககிட்ட எந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுடைய டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட் கரெக்டாக வந்திருக்கா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, டிக்கெட் எங்களுக்கு வரலன்னா உங்களுடைய டிக்கெட் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டிடக்ட் ஆன அந்த அமௌண்ட் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே சமயம் இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது இப்போ யூபிஐ பேமெண்ட் கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அந்த பேமெண்ட்டில் ஏதாவது எரர் வருதுன்னா மறுமுறை ட்ரை பண்ணக்கூடிய சமயத்தில் யூபிஐயே மறுபடியும் செலக்ட் பண்ணாமல் வேறு மீதம் இருக்கக்கூடிய 2 பேமெண்ட் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செய்ய ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம ஒரே பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சோம்னா மறுபடியும் எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் திஸ் ஸ்லாட் ஹேஸ் பின் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த தேதியை தவிர்த்துட்டு வேறு ஆப்ஷனலாக ஒரு டேட் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட் செலக்ட் செஞ்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன். நாளை ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட்ஸ் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல செய்திகளுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.